அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ பொதுவாக ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னா காஸ் தீட்டா, தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v டிவைடட் பை கரஸ்பாண்டிங் லென்த் நாம் u இன்டு நாம் v. ஓகேங்களா? தென் இங்க என்ன சார் ஃபைண்ட் பண்ணோம்? நம்ம uv ஃபைண்ட் பண்ணோம், லென்த் u ஃபைண்ட் பண்ணோம், லென்த் v ஃபைண்ட் பண்ணோம். ஸோ பொதுவாக ஒரு வெக்டார் u ஈக்குவல்ஸ் டு ஒரு x1 i வெக்டார் பிளஸ் x2 j வெக்டார். இதுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்னா இந்த மாதிரி சொன்னாலும் சரி, இல்லை x1 x2 இந்த மாதிரி சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ இதனோட லென்த் வேணும்னா என்ன சார்னா நாம் u, இன்னும் சிம்பிளா போனா நாம் u ஸ்கொயரே போய்க்கலாம். நாம் u ஸ்கொயர்ன்றது என்னன்னா எலிமெண்ட் 1 ஸ்கொயர் x1 ஸ்கொயர் பிளஸ் எலிமெண்ட் 2 x2 ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி சார், இல்லை இந்த மாதிரி x1 i வெக்டார் x2 j வெக்டார் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ முதல்ல நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா லென்த் u கண்டுபிடிச்சிடலாம். லென்த் u, அப்போ நாம் u ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன சார் வரும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் காஸ் பை பை 6 ஹோல் ஸ்கொயர் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்கொயரு பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் ஸ்கொயரு சைன் பை பை 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ பொதுவாக சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் சரி, சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது எப்படி சார் எழுதலாம்? நம்ம காஸ் ஸ்கொயர் பை பை 6 பிளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 6. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா வேல்யூ 1. அப்போ என்ன சார் வேல்யூ கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது சிமிலர்லி நாம் வி ஸ்கொயர் என்ன ஆகுன்னு பாருங்க. நாம் வி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலும் அடுத்தது காஸ் ஸ்கொயர் 3 டைம்ஸ் பை பை 4 பிளஸ் சைன் ஸ்கொயர் 3 டைம்ஸ் பை பை 4. இதுக்கு ஆன்சர் என்ன சார்? 1. அப்ப டினாமினேட்டர் ரெண்டுமே ஒன்று தான். அப்ப நமக்கு நியூமரேட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லைங்களா? இப்ப நியூமரேட்டர் என்ன கொடுத்திருக்கோம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v. அப்போ எழுதிருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u கான வேல்யூ என்ன சார்? காஸ் பை பை 6 சைன் பை பை 6. தென் இங்க பாருங்க காஸ் 3 பை பை 4 சைன் 3 பை பை 4. ஓகேங்களா? இன்னர் ப்ராடக்ட். ஸோ இது சாதாரண இன்னர் ப்ராடக்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் இன்டு செகண்ட் எலிமெண்ட். இது சாதாரண இன்னர் ப்ராடக்ட். அப்ப என்ன கிடைக்கும்? காஸ் பை பை 6 இன்டு காஸ் 3 பை பை 4 ரெண்டாவது பிளஸ் சைன் பை பை 6 இன்டு சைன் 3 பை பை 4 கிடைக்கும். இது எந்த ஃபார்மெட்ல சார் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதனோட ஃபார்மெட் பாத்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்மெட்ல இருக்கு. அதாவது ஏன்ற பிளேஸ்ல பை பை 6 இருக்கு, பின்ற பிளேஸ்ல 3 பை பை 4 இருக்கு. அப்ப இதனோட ஃபார்ம்ல என்ன சார் அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும் காஸ் ஏ மைனஸ் பி இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. இது ஜென்ரல் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரிக்ல வரக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா. அப்ப இங்க என்ன சார் ஆகும்? நமக்கு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்ப ஏக்கு வேல்யூ இருக்கு சார், பிக்கு வேல்யூ இருக்கு. அப்ப ஏ மைனஸ் பி என்ன கிடைக்குன்னு பாருங்க. சப்போஸ் a minus b na pi by 6 minus 3 times pi by 4. அப்ப கீழே எந்த டைமும் காமனா இல்ல. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 4 தூக்கி மேல மல்டிப்ளை பண்ணா 4 pi ஆயிடும். 6 தூக்கி இங்க மல்டிப்ளை பண்ணா 6 3s are 18 pi by 6 into 4 na 24 ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா. இப்போ 4 pi ல இருந்து 18 pi சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் 14 pi கிடைக்கும். டிவைடட் பை 24 இருக்கும். அப்போ மேல 14 இருக்கு.
அப்போ 2ஆல் கட் பண்ணிக்கலாம். மைனஸ் 7 2s are 14, தென் 12 2s are 24. அப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன சார் நமக்கு கிடைக்கும்? காஸ் ஆஃப் மைனஸ் 7 பை பை 12 கிடைக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சார், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது சிம்பிளி காஸ் தீட்டா தான். பட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மட்டும்தான் என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ என்ன நமக்கு வேல்யூ கிடைக்கும்? காஸ் 7 பை 12 பைன்னு கிடைக்கும் இல்லையா சார்? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பைக்கான வேல்யூ என்ன சார்? 180 டிகிரி. பைக்கான வேல்யூ 180. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. காஸ் 7 பை 12 பைக்கான வேல்யூ 180 டிகிரி. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த 12 180 கட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ 12 180 கட் பண்ணீங்கன்னா 6 2s are 12, 9 2s are 18, 90. இந்த 6ஐயும் 90 கட் பண்ணீங்கன்னா 15 6 are 90. அப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? காஸ் ஆஃப் 7 into 15 கிடைக்கும். அப்போ 7 into 15 என்ன சார்? 10 7s are 70, 5 7s are 35. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 105 கிடைக்கும். அப்போ காஸ் 105 கிடைக்கும் இதுக்குள்ள. எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு பாருங்க சார். எல்ஹெச்எஸ்ல ஓகே காஸ் 105 மட்டும் கிடைக்குதா? இது எதனோட வேல்யூ சார்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v கான வேல்யூ. இப்போ ஃபைனலி ஆன்சர் எழுதணுமா சார்? நம்மளோட ஆன்சர் என்ன சார் வரப்போ? அதாவது ஆன்சர் நமக்கு என்ன? காஸ் தீட்டா தான். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v டிவைடட் பை லென்த் u இன்டு லென்த் v. ஸோ நமக்கு நாம் u நாம் v ரெண்டுமே என்ன சார் கிடைச்சது? செக் பண்ணி பாருங்க. நாம் u ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், நாம் v ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஆட்டோமேட்டிக்கலி நாம் u கான வேல்யூ ஒன்று தான், நாம் v கான வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக 1 ஆயிடும். இப்போ நியூமரேட்டர் மட்டும் காஸ் 105 வருது. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. டினாமினேட்டர்ல 1 இன்டு 1, நியூமரேட்டர் மட்டும் காசு 105 டிகிரி கிடைக்குது இல்லைங்களா? தென் அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும் நமக்கு? காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு காஸ் 105 டிகிரின்னு கிடைக்கும். எனக்கு தீட்டா மட்டும்தான் வேணும். அப்போ தீட்டா மட்டும் இருந்தால் என்ன சார் ஆகும்? இந்த காஸ் ஆப்போசிட்டை போயிடும். அப்போ என்ன ஆகும்? காஸ் இன்வர்ஸ் காஸ் 105 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸ் காஸ் கட் பண்ணிடலாம். அப்போ ஆங்கிள் தீட்டா என்ன சார் கிடைக்கும்? 105 டிகிரி. அவ்வளோதான் சார். இங்கே நமக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். கொஸ்டினை பார்த்து பதட்டமாயிடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.